ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய மலையில ஒரு பெரிய பாறை, பிரம்மாண்டமா ஒரு 20-30 அடிக்கு ஒரு பெரிய பாறை. எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக, கல்ப கோட்டி காலமாக அந்த மலையில நிக்கிறது. நிறைய பேர் அந்த மலைக்கு வரா. சில பேர் அந்த பாறையில கரித்துண்டுனால எழுதிட்டு போறா. என்னவோ எழுதுறா, பெயிண்ட் அடிக்கிறா, எல்லாம் பண்றா. ஒரு சில பேர் அந்த நிழல்ல செத்தனாய் உட்காந்துக்கிறா. வேறு சில பேர் என்ன பண்றா, அந்த பாறையிலேயே அவன் வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறா. அப்ப அந்த பாறை, அந்த ஹில்லாக்குக்கு தன் பேர்ல ஒரு இருமாப்பு வருது. என்ன அப்படி கேட்டா, தான் ரொம்ப தலை நிமிர்ந்து நிக்கிறோம். இந்த மலையிலேயே தான் ஒரு ஹை பீக்கா நம்ம நின்றுட்டு இருக்கோம். சோ நிறைய பேர் தூரத்துல இருந்து பார்த்தாலும் நம்ம தெரியறோம். நம்ம எல்லாரும் போறா, நம்ம நிழல்ல நிறைய பேர் இருக்கா. அதாவது மக்களுடையதான பார்வையில நாம இருக்கோம் அப்படின்றதாக அந்த ஒரு ஸ்டோன், அந்த சிலையானது, அந்த சிலாவானது நினைச்சுக்கிறது. அப்போ ஒரு சிற்பி அந்த பாறைய பார்க்கிறான். ஒரு சிற்பி பார்க்கிறான். அவன்கிட்ட என்ன சாதனம் இருக்கு? சின்னதா ஒரு உளி இருக்கு, சின்னதா ஒரு சுத்தி இருக்கு. அவன் என்ன பண்ணான்னு தெரியல, என்ன யோசிச்சான்னு தெரியல. கடகடன்னு அந்த பாறைய செதுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாறைய செதுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிறதான பல பாகங்களை வெட்டி வெட்டி கீழே தள்ளி விடுறான். அப்ப அந்த பாறைக்கு கோவம் வருது. நாம எவ்வளவு கம்பீரமா இருந்தோம், எப்படி இருந்தோம், இத்தனை பேர் வந்தா நம்மள யாரும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இவன் போட்டு நம்மளை வெட்டி நம்மள கழிச்சு கட்டிட்டு இருக்கான். நம்மள கம்ப்ளீட்டா கழிச்சு கட்டுறான். ஆனா அதால தடுக்க முடியல. அவனா கண்ணும் கருத்துமா அவ்வளோ பெருசா கிட்டத்தட்ட 20 அடி 25 அடி விட்டமா இருக்கிறத எடுத்து கழிச்சு கழிச்சு அந்த சின்ன ஒளியினால தட்டி 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 இறக்கிட்டே வராத. யாருக்கும் புரியல அவன் என்ன பண்றான்னு கேட்கல. அந்த கழிச்சதெல்லாம் துப்பு துப்பட்டியுமா என்னது எல்லாம் கீழே விழுந்து வேஸ்டேஜஸ் எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாசம் ராத்திரி பகலா வேலை செஞ்சான். அப்புறம் பார்த்தா அங்க ஒரு அற்புதமான ஒரு பெருமாளுடைய சிலை 6 அடிக்கு செதுக்கினான். கிட்டத்தட்ட 20-30 அடி ஒசரமா இருக்கக்கூடிய அந்த பாறைய ஒரு உளியினாலையும் சுத்தினாலையும் செதுக்கி ஒரு 6 அடிக்கு சங்க சக்கர கதாதாரியாக பெருமாளுடைய சிலையை செதுக்கினான். ஆச்சரியமா இருந்தது. பாக்குறவெல்லாம் ஆஹான்னா உடனே அதுக்கு ஒரு பெரிய கோவிலை கட்டினா, அர்த்த மண்டபம் மகா மண்டபம்ன்றதாக சொல்லி அதை சுத்தி பெரிய கோவிலை கட்டினா. எந்த பாறையினுடைய நிழல்ல எல்லாரும் இருந்தாலோ, எதுல கரித்துண்டுல எழுதினாலோ, எல்லாரும் போச்சே வச்சே போட்டோ பிடிச்சிருந்தாலோ, கடைசியில இப்ப என்ன பண்ணிட்டு அதை எல்லாரும் விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? அதை எல்லாரும் விழுந்து சேவிக்க ஆரம்பிச்சிட்டான். 25 அடி 30 அடிக்கு பிரம்மாண்டமா இருந்தது, இப்ப 6 அடிக்கு சுருங்கிடுத்து அப்படின்னு தன்னிடத்துல இருந்த கல்லெல்லாம் வெட்டி வெட்டி அந்த சிற்பி கீழே போடச்சே அந்த பாறை என்ன பண்ணிட்டு கோவப்பட்டது. என்னை அவன் கழிச்சு கட்டுறான்ட்டு, என்னுடைய பீக்ஸை இவன் உடைக்கிறான்ட்டு, என் ஹைட்டை இவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றான்ட்டு அவன் எல்லாத்தையும் கழிச்சான். கடைசியில என்ன பண்ணிட்டான், அழகா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா ஒரு பெருமாள் 6 அடிக்கு தான் கொண்டு வந்தான். 25 அடி பாறையை குறைஞ்சு அவன் கொண்டு வந்தது சிற்பம் எவ்வளோ? வெறும் 6 அடி. ஆனா இத்தனை நாள் மக்கள் அந்த பாறையை பார்த்த பார்வை என்ன? இப்ப அவர்கள் அந்த பாறையினுடைய திருவடியில விழுந்து கிடக்கிற அனுபவம் என்ன? 25 அடி ஒசரமா இருந்த பொழுது அதுக்கு கிடைக்காத கௌரவம் 50 அடிக்கு விஸ்தீர்ணமா விட்டமா இருந்ததான அந்த பாறைக்கு கிடைக்காத கௌரவம் 6 அடியில ஏற்பட்டது. ஒரு உளியை சுத்திய வச்சுன்னு செதுக்கி செதுக்கி அதுல இருந்து எல்லாத்தையும் கழிச்சு கட்ட போது அதுக்கு கோபம் வந்தது. ஆனால் ஒரிஜினலா அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னன்றதை வெளிப்படுத்தினவன் யாரு? அந்த சிற்பி. இப்போ அந்த பெருமாளை சேவிக்கிறாளோ இல்லையோ, அந்த பெருமாளை சேவிக்கிறாளோ இல்லையோ, 6 அடியில ஒரு பெருமாள் இருக்காரு, அந்த பெருமாளை சேவிக்கிறாளோ இல்லையோ, சேவிக்கச்சே யாருக்காவது இதுக்கு முன்னாடி அதை பாறை ஞாபகம் வருமா? ஞாபகம் வருமா? வரவே வராது. அடுத்தது என்னென்ன, அந்த ஒரு பாறையத்தான் ஒரு சிற்பி இவ்வளவு அழகான
ஒரு சிற்பமா செதுக்கியிருக்கான், ஒரு பெருமாளா செதுக்கியிருக்கான். பிராண பிரதிஷ்டையோட ஒரு சாநித்தியத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு சிற்பமா சிலையா அவன் செதுக்கியிருக்கான்றத அந்த சிற்பியை யாராவது யோசிச்சு பார்ப்பாளா? அந்த சிற்பி யாராவது ரெகக்னைஸ் பண்ணுவாளா? நேத்து வரலும் வெயில்லையும் மழையிலையும் புயல்லையும் காய்ஞ்சு ஆடு மூத்திரம் போயிருந்திருந்த அந்த பாறை, வெயில் இருந்த பாறை இப்ப அர்த்த மண்டபம், மகாமண்டபம், பிரிய மண்டபம் போட்டு தினந்தோறும் புஷ்பங்களினாலேயும் சந்தனங்களினாலேயும் பாலினாலேயும் தேர்னாலேயும் பன்னீர்னாலேயும் அபிஷேகம் பண்ணப்படுறது இல்லையா? அந்த சிற்பி என்ன பண்ணிட்டான்? இங்க செதுக்கினா அவன் அடுத்த பாறையை தேடி போயிட்டான். அடுத்ததை செதுக்கிறதுக்கு அவன் போயிட்டான். அவன் இதுக்கு முன்னாடி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? இல்லையா? அந்த மாதிரி அகங்காரிகளாக, கர்விஷ்டர்களாக எத்தனையோ கல்பகோட்டி காலமாக நாம தேக சம்பந்தத்தோட இந்த ஜென்மால இருந்து பிறந்துட்டே இருந்துட்டு இருக்கோம். அதுல நம்ம கிட்ட தேவையில்லாத ஐட்டம்ஸ் நிறைய இருக்குன்றது நமக்கு தெரியல. அதுல நமக்கு ஒரு ப்ரைடு, அதுல ஒரு ப்ரௌடு வருது. அப்போ ஒரு சதாச்சாரியருடைய சம்பந்தம் கிடைக்கிறது. அவர் சாஸ்திரம்ன்றதான ஒளியும் சுத்தியும் வச்சுண்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்கள் தேவையில்லாத குப்பை கூலங்கள் எல்லாம் எடுத்து கழிச்சு 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 கட்டிட்டு கடைசியில ஒரு நல்ல சுத்த ஜீவனாக, ஒரு நல்ல சச்சிஷ்யனாக, நல்ல ஞான பாண்டித்யமான சம்பத் சமிருத்தியை பெற்ற ஒரு சிஷ்யனாக ஒருத்தரை உருவாக்கி இதுவரையிலும் உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாத அவனுக்கு ஒரு மதிப்பு உண்டாக்குற. நேத்து வரலும் பாறை மாதிரி எல்லாரும் அந்த உதாசீனர்கள் அவனை உதாசீனப்படுத்தி இருந்த பொழுது அவர் என்ன பண்ற? அதே அந்த பாறையை சிற்பமா செதுக்கிற பொழுது அது திருவடியில எல்லாரும் விழுந்து சேவிக்கிறா, அதுக்கு புஷ்ப சந்தனங்கள் சாத்துறா, அது மாலையை போடுறான். அப்போ அப்போ அந்த அந்த உருமாறினதான ஒரு व्यक्ति இருக்காம இருக்கும் இல்லையா? யாரு? சிஷ்யன். அவன்தான் உலகத்தினுடைய கண்ணுக்கு தெரியறதே தவிர்த்து அவனை உருவாக்கின ஆச்சாரியன் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவனை உருவாக்கின ஆச்சாரியன் உலகம் பார்க்காது. அவர் அடுத்த சிஷ்யனை தயார்படுத்துறது அவர் பாட்டுக்கு அவருடைய காரியத்தை பார்த்துட்டு போயிட்டு இருப்பார். இததான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ணி வைக்கிறான்.